எபேசியர் 5 ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. அப்படியே வம்பும் புத்தியீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள். ஸ்தோத்திரம் செய்தலே தகும். விபச்சாரக்காரனாவது அசுத்தனாவது விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. இப்படிப்பட்டவைகளின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவனும் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்கு பங்காளிகளாகாதிருங்கள். முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதோ கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். ஆவியின் கனி சகல நற்குணத்திலும் நீதியிலும் உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். கனியற்ற அந்தகார கிரியைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொள்ளுங்கள். அவர்களால் ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாய் இருக்கிறதே. அவைகளெல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகும். வெளியரங்கமாகுகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கிறது. ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பிப்பார் என்று சொல்லியிருக்கிறார். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து, நாட்கள் பொல்லாதவைகளாதலால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். துன்மார்க்கத்திற்கு ஏதுவான மதுபான வெறி கொள்ளாமல் ஆவியினால் நிறைந்து சங்கீதங்களினாலும் கீர்த்தனைகளினாலும் ஞான பாட்டுகளினாலும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லிக்கொண்டு உங்கள் இருதயத்தில் கர்த்தரை பாடி கீர்த்தனம் பண்ணி நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரித்து தெய்வ பயத்தோடே ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்திருங்கள். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படியுங்கள். கிறிஸ்து சபைக்கு தலையாய் இருக்கிறது போல புருஷனும் மனைவிக்கு தலையாய் இருக்கிறான். அவரே சரீரத்திற்கு இரட்சகராய் இருக்கிறார். ஆகையால் சபையானது கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறது போல மனைவிகளும் தங்கள் சொந்த புருஷர்களுக்கு எந்த காரியத்திலேயும் கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். புருஷர்களே, உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். அப்படியே கிறிஸ்துவும் சபையில் அன்பு கூர்ந்து தாம் அதை திருவசனத்தை கொண்டு தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குகிறதற்கும் கரைதிரை முதலானவைகள் ஒன்றும் இல்லாமல் பரிசுத்தமும் பிழையற்றதுமான மகிமையுள்ள சபையாக அதை தமக்கு முன் நிறுத்தி கொள்ளுகிறதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார். அப்படியே புருஷர்களும் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களில் அன்பு கூற வேண்டும். தன் மனைவியில் அன்பு கூறுகிறவன் தன்னில் தான் அன்பு கூறுகிறான். தன் சொந்த மாம்சத்தை பகைத்தவன் ஒருவனும் இல்லையே. கர்த்தர் சபையை போஷித்து காப்பாற்றுகிறது போல ஒவ்வொருவனும் தன் மாம்சத்தை போஷித்து காப்பாற்றுகிறான். நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயையும் விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். இந்த இரகசியம் பெரியது. நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்லுகிறேன். எப்படியும் உங்களிலும் அவனவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவது போல தன் மனைவியினிடத்திலும் அன்பு கூற கடவன். மனைவியும் புருஷனிடத்தில் பயபக்தியாய் இருக்க கடவள்.
ஜெபம். கிருபையாய் நேசிக்கிறத நல்ல தகப்பனே, ஆசீர்வாதமான வேலைக்காய் நன்றி செலுத்துகிறோம். எபேசியர் 5வது அதிகாரத்தை தியானிக்க கொடுத்த தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொரு குடும்பங்களிலும் காணப்படுகிறதான சகலவிதமான போராட்டங்களும் பாடுகளும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர், ஜனங்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை விளங்க பண்ணுகிறவர், சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் நீர் பரிசுத்தர். நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல ஒவ்வொருவரையும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்து வழிநடத்தும் ஆண்டவரே. ஒருவருக்கு விரோதமாய் ஒருவர் செயல்படுகிறதான பொல்லாத ஆவியின் கிரியைகளுக்கும் பிள்ளைகளை நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவரும் கையிட்டு செய்கிற வேலைகள், போகிற வருகிற பிரயாணங்கள், அவர்களுடைய தேவைகள் யாவையும் கர்த்தர் சந்தித்து பாதுகாத்து வழி நடத்தும். குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். கடன் பாரத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். கடன் பார கட்டுகளில் இருந்து கர்த்தர் விடுதலை தாரும் ஆண்டவரே. அப்பா, முன்னோருடைய சாப கட்டுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். அவர்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். அவர்கள் மீதம் எடுக்கத்தக்கதாக ஆண்டவரே, குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையால் நிறைவாக்கப்படட்டும். வீண் செலவுகளுக்கு நீர் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளும். நீதியின் வழக்கரத்தால் ஒவ்வொருவரையும் தாங்கி வழி நடத்தும் ஆண்டவரே. உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர கர்த்தாவே நீர் இரக்கம் பாராட்டும். நீர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்தவர். தேவனாகிய கர்த்தர், உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் செய்கிறவர். எங்களுக்கு ஆலோசனை தகப்பனாய் இருந்து ஆண்டவர், எங்களுக்கு விசேஷித்த ஞானத்தையும் தெளிந்த புத்தியும் கர்த்தாவே நீர் எங்களுக்கு தரும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வியாதிகளோடு பலவீனங்களோடு இருக்கிற ஒவ்வொருவருக்காய் ஜெபிக்கிறோம். அற்புத சுக பலன் ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. அவர்கள் ஒவ்வொருவரையும் ஜீவனுள்ள சாட்சியாய் நீர் எழுப்பும் ஆண்டவரே. பொருளாதார தேவையோடு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களுடைய தேவைகள் யாவையும் சந்தியும் ஆண்டவரே. அநேக சோர்வுகள், பலவீனங்கள், பொல்லாத ஆவியின் கிரியைகள் ஆண்டவரே, தடுமாற்றங்கள், வீண் பயங்கள், மன கலக்கங்கள், அழுத்தங்கள், மன பாரங்கள், கவலைகள் யாவும் இயேசுவின் நாமத்திலே விலகும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, தேவையற்ற பயங்கள், மன அழுத்தத்திற்கு இருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தாவே நீர் விடுதலையாக்கும் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தினால நிரப்பும் ஆண்டவரே. சோர்ந்து போன ஒவ்வொரு இருதயங்களையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இம்மட்டும் வழி நடத்தின எபினேசரே, இனிமேலும் நீர் எங்களை வழிநடத்த போதுமானவராய் இருக்கிறீர். ஒவ்வொருவருடைய பிரயாணத்திலும் கர்த்தருடைய கரம் கூட இருந்து எல்லா ஆபத்துகளுக்கும் விபத்துகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன வார்த்தையின்படியாக கர்த்தாவே, உம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவரே நீர் சமீபமாய் இருக்கிறேன் என்று சொன்ன கர்த்தாவே, நீர் எங்களுக்கு ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுப்பீராக. நாங்கள் ஒவ்வொருவரும் சாட்சியுள்ள பிள்ளைகளாய் வழி நடக்க முடியாய் கர்த்தாவே. நீர் எங்கள் கோணலானவைகளை செவ்வையாக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. மீண்டுமாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த தடுமாற்றங்கள் விலகட்டும் ஆண்டவரே. நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே நாங்கள் இன்னும் வளர நீர் எங்களுக்கு இரக்கம் பாராட்டும். அற்புதத்தின் தேவன் ஆச்சரியமாய் வழி நடத்தும் ஆண்டவரே. சோர்வின் ஆவிகளை நீக்கி உற்சாகத்தை ஆவியினால நிரப்பும் ஆண்டவரே. விசேஷித்த ஞானத்தையும் பலத்தையும் கர்த்தரே கொடுத்து பாதுகாத்து வழி நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம். அற்புதம் காணும்படி செய்யும் இயேசுவின் மூலம் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன்.